ஹாய் வெல்கம் டு கணிதம் கைட். இன்றைக்கி 10th மேக்ஸில் பயிற்சி 1.1 4வது சம் பார்ப்போமா. A = B = C = ஒரு கணம் கொடுத்துருக்காங்க. A × A = B × B வெட்டு C × C என காட்டுகன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, எப்படி செய்ததுன்னு பார்ப்போமா. தீர்வு ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? A × A கண்டுபிடிக்கணும். A × A ஃபஸ்ட்டு A என்னது? 5, 6 கிராஸ் அதே இதுதான் A 5, 6. இப்போ என்ன உறுப்புலாம் இதில் வரும் பாருங்கள். 5, 5, 5, 6 ஃபஸ்ட் எழுதுவோமா. 5, 5 அடுத்து 5, 6 அடுத்தது 6, 5 அடுத்து 6, 6. சரியா? இப்போ A × Aல என்ன உறுப்புகள் வரும்? ஃபஸ்ட்டு இது 5 வச்சு எழுதுவோம், அடுத்து 6 வச்சு எழுதுவோம். அடுத்து அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் பாருங்கள். B × B அப்படி தானே. B × B அடுத்து C × C கண்டுபிடிச்சி ரெண்டுக்கும் பொதுவாக என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். B × B கண்டுபிடிப்போமா. இதை வந்து ஃபஸ்ட்டு சமன்பாடாக வச்சுக்கோங்க. சரிங்களா. B × B B என்னது இருக்குது? 4, 5, 6 கிராஸ் அதே B தான் 4, 5, 6. இப்போ எழுதுங்க. என்ன வரும்? 4, 4 4, 5 4, 6. ஃபஸ்ட்டு 4 வச்சு 3 இதை எழுதிக்கும். அதுக்கடுத்து 5 வச்சு எழுதுங்க. 5, 4 5, 5 5, 6. அடுத்து 6 வச்சு எழுதணும். 6, 4 6, 5 6, 6. சரியா? அடுத்து C × C C × C கண்டுபிடிப்போமா. ஈக்குவல் என்ன வரும்? C × Cனா C என்ன கொடுத்துருக்காங்க? 5, 6, 7 கிராஸ் அதே இதுதான் 5, 6, 7. இப்போது என்ன வரும்? ஃபஸ்ட்டு 5 வச்சு எழுதுவோம். 5, 5 அடுத்து 5, 6 அடுத்து 5, 7 அடுத்து 6 வச்சு எழுதுங்க. 6, 5 6, 6 6, 7 அடுத்து 7 வச்சு எழுதுங்க. 7, 5 7, 6 7, 7. சரியா? இப்போது இது ரெண்டுக்கும் பொதுவாக உள்ளது கண்டுபிடிக்கணும். அப்படி தானே. B × Bக்கும் C × Cக்கும் பொதுவாக உள்ளது கண்டுபிடிக்கணும். என்னெல்லாம் வரும் பாருங்கள். ஃபஸ்ட்டு இதை எழுதிக்கோங்க. இதை எடுத்து எழுதிக்கோங்க. 4, 4 4, 5 அடுத்து 4, 6 5, 4 5, 5 5, 6. பாருங்கள். இந்த இதை எடுத்து எழுதிட்டு B × Bயை வெட்டு போட்டு C × Cயை எடுத்து எழுதியாச்சு. ரெண்டுக்கும் பொதுவாக என்னது இருக்குதுன்னு பாருங்கள். 4, 4 இதில் இல்லை. அதே மாதிரி 4, 5 பாருங்கள். 4, 5 இல்லை. 4, 6 இல்லை. 5, 4 இல்லை. 5, 5 இருக்குது. அப்படி தானே. 5, 5 இருந்தால் இருக்குது. அடுத்து 5, 6 இருக்குது. அடுத்து 6, 4 பாருங்கள். இல்லை. 6, 5 இருக்குது. 6, 6 இருக்குது. அப்படி தானே. அப்போ எடுத்து எழுதிக்கோங்க. என்னெல்லாம் இருக்குது? 5, 5 இருக்குது பொதுவாக. அடுத்து 5, 6 இருக்குது. அடுத்து 6, 5 இருக்குது. அடுத்து 6, 6 இருக்குது. இது மட்டும் தான் பொதுவாக இருக்குது. அப்படி தானே. இப்போ பாருங்கள். இதை வந்து ரெண்டாவது இதாக வச்சுக்கோங்க. நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது இது A × A இந்த இருக்குது. இதுவும் இந்த இது ஈக்குவலாக இருக்கான்னு பாருங்கள். ரெண்டும் ஈக்குவலாக தான் இருக்குது. அப்படி தானே. இங்கே 5, 5 5, 6 6, 5 6, 6 அதே மாதிரி தான் இதுவும் இருக்குது. அப்போது 1 மற்றும் 2 என்னது? A × A = B × B வெட்டு C × C சரிபார்க்கப்பட்டது. சரியா? அவ்வளோதான். இந்த சம் முடிஞ்சிருச்சு. அடுத்த சம் பார்ப்போமா. இந்த சம்மில் எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்த சம் வாங்க. பாருங்கள். 5வது இது பாருங்கள். 4 கணம் கொடுத்துருக்காங்க. ABCDன்னு கொடுத்துட்டு இந்த இது வந்து உண்மையா அப்படின்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. அப்படி தானே. பார்ப்போமா நம்ம உண்மையா இல்லையான்னு. ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? A வெட்டு C கண்டுபிடிக்கணும். அப்படி தானே. A வெட்டு C. ஏயை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கோங்க. 1 2 3 வெட்டு C என்னது? 3 4. சரியா? இப்போ இது ரெண்டுக்கும் பொதுவாக என்னது இருக்குதுன்னு பாருங்கள். என்னது இருக்குது? 3 மட்டும்தான் இருக்குது. அப்போ 3 மட்டும்தான் வரும். சரியா? அடுத்து என்னது? B வெட்டு D. B வெட்டு D. B என்னது? 2 3 5 வெட்டு D என்னது? 1 3 5.
சரியா? இப்போ இந்த இது ரெண்டுக்கும் பொதுவாக என்னது இருக்குன்னு பாருங்கள், 3 5 அப்படி தானே. ரெண்டுக்குமே பொதுவாக இருக்கிறது 3 5 தான். அப்போது இது ரெண்டுக்கும் 3 5 வரும். அப்போது இன்னொன்று என்ன, அதுக்கடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ வெட்டு சி கிராஸ் பி வெட்டு டி கண்டுபிடிக்கணும், அப்படி தானே. அப்போ ஏ வெட்டு சி என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? 3 கிராஸ் இது என்னது 3, 5 என்ன வரும் பாருங்கள். 3 வச்சு 3, 3 எழுதுவோம். அடுத்து 3, 5 எழுதுவோம். அப்போ இதுதான் என்னது? ஏ வெட்டு பி, ஏ வெட்டு சி கிராஸ் பி வெட்டு டி. சரியா? அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சி சி கிராஸ் டி கண்டுபிடிச்சி அது ரெண்டுக்கும் பொதுவாக உள்ளது கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் பி கண்டுபிடிப்போமா? பாருங்கள், ஏ கிராஸ் பி. ஃபஸ்ட்டு ஏயை எடுத்து எழுதிக்கோங்க. ஏ என்னது 1 2 3 கிராஸ் பி எடுத்து எழுதிக்கோங்க. பி என்னது 2 3 5. சரியா? இப்போ இதுக்கு பாருங்கள் என்ன வரும்? கிராஸ் பார்த்தோம்னா 1, 2 அடுத்து 1, 3 அடுத்து 1, 5. இந்த இது எப்படி எழுதணும் தெரியுதா உங்களுக்கு? இந்த இதை வச்சு இது 3 எழுதணும். சரிங்களா? 2, 2 2, 3 அடுத்து 2, 5 அடுத்து பாருங்கள் 3, 2 அடுத்து 3, 3 அடுத்து 3, 5. சரிங்களா? அப்போ இந்த இதை வச்சு ஃபஸ்ட்டு உறுப்பு ரெண்டாவது உறுப்பு எல்லாத்தையும் வச்சு எழுதியிருக்கோம். சரிங்களா? அடுத்து என்னது கண்டுபிடிக்கணும்? சி கிராஸ் டி கண்டுபிடிக்கணும். சி கிராஸ் டி கண்டுபிடிப்போமா? சி கிராஸ் டி ஈக்குவல் டு சி என்னது எடுத்து எழுதிக்கோங்க 3, 4 கிராஸ் டி என்னது 1 3 5. சரியா? இப்போ பாருங்கள் 3 வச்சு எழுதுவோம், அப்படி தானே. 3, 1 அடுத்து 3, 3 அடுத்து 3, 5 அடுத்து 4 வச்சு எழுதுவோம். என்னது வரும்? 4, 1 4, 3 4, 5 அப்படி தானே. இப்போது இது ரெண்டுக்கும் வெட்டு கண்டுபிடிக்கணும், இதுக்கும் இதுக்கும், அப்படி தானே. ஏ கிராஸ் பி வெட்டு சி கிராஸ் டி. பாருங்கள் இது ரெண்டுக்கு என்னது பொதுவாக இருக்குது பாருங்கள். இந்த இதில் 3, 1 இதில் இருக்கான்னு பாருங்கள், இல்லை. அடுத்து 3, 3 இருக்கான்னு பாருங்கள், 3, 3 இருக்கு. அப்போ 3, 3 எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்து 3, 5 இருக்கான்னு பாருங்கள், இருக்குது, அப்படி தானே. அப்போ 3, 5 எடுத்து எழுதிக்கோங்க. வேறு 4, 1 இல்லை. 4, 3 பாருங்கள், இல்லை. அடுத்து 4, 5 இல்லை, அப்படி தானே. அப்போது 3, 3 3, 5 2 இது தான் வரும். இது ரெண்டாவது இதாக வச்சுக்கோங்க. சரிங்களா? எப்படி எழுதியிருக்கோன்னு தெரியுதுல? இது ரெண்டுக்கும் பொதுவாக இருக்கிறது. சரிங்களா? இந்த இதில் இது 3, 3 3, 5 மட்டும்தான் இந்த இதில் இருக்குது, வேறு எந்த இதுவுமே வரலை. அப்போது இதில் இது மட்டும்தான் வரும். சரியா? அப்போது இந்த இதை பாருங்கள், ரெண்டு இதுவும் சமமாக இருக்கா? அப்போது இதில் 1 மற்றும் 2 என்னது நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இது வந்து உண்மையா அப்படின்னு சோதிக்க சொல்லியிருக்காங்க, அப்படி தானே. அப்போது ஏ கிராஸ் ஏ வெட்டு சி கிராஸ் பி வெட்டு டி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி வெட்டு சி கிராஸ் டி என்பது உண்மை அப்படின்னு எழுதணும். சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கணிதம் கைட் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து வீடியோஸ் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா தான் நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.